ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் இப்போ தான் ஃபைட் வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வாலண்டியராக சாண்ட்ரா வந்துட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சண்டே நடக்குது. யார் மேலே தப்புன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் உடனுக்குடன் சுட சுட செய்திகள் கொடுக்குறோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மதியானமே வந்துட்டு ஒரு ப்ரொமோ வந்திருக்கும். அதுலேருந்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை நடந்திருக்கும். நான் கூட என்ன நினச்சேன்னா, கனி வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா வந்துட்டு பாவம் அவங்க வந்துட்டு கனியோட முகத்திரை கிழிக்கிற மாதிரி ஏதோ விஷயம் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது, எதர்ச்சியாக நடந்த விஷயங்களை தனக்காகத்தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி சாண்ட்ரா பண்ணுறாங்க. சாண்ட்ராக்கு நான் எப்பயுமே வந்து சப்போர்ட் தான் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் அதே மாதிரி கனியோட கேம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த விஷயத்தில் கனி மேலே தப்பே கிடையாதுன்றது பச்சையாக தெரியுது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. அவங்களுக்கு சாங்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. சினிமா சாங்ஸ் பாடினா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்துலேருந்தே ஹிந்தி சாங்ஸு, மலையாளம் சாங்ஸு இந்த மாதிரி மாறி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைமில் கூட வந்து நம்ம கமருதீன் ஹிந்தி சாங்ஸ் பாடும்போது பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்துருப்பார், பிற மொழி பாடல்களை பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சைலண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் படத்தும் வாய் தவறி வந்துட்டு அடிக்கீரை அப்படின்னு ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன்னா அடிக்கீரை கை அணைக்கும் அந்த பாட்டை மட்டும் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நேரம் எழுதிருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு அவங்களே வந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. நடுவில் வந்துட்டு நிறைய சாங்கில் பாடும்போது இவங்க வந்து இந்த பாப்பா ஏதோ ரைம்ஸ் மாதிரி ஒன்று பாடியிருக்காங்க பொழுது. இதை வந்து ஏன் ரைம்ஸ் பாடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு எல்லாத்தையுமே வந்து எனக்காக தான் நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக கோவம் வரும். ஏதோ இவங்க வந்து வெளியே போனாங்க, உள்ளே நடக்கிற விஷயங்கள் ஆமாம் தவறு, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே பாட்டு பாடுறது தவறு அப்படின்னு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம். அவங்க வந்து பாவம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நம்மளும் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கே வந்து ஒரு கேமை வந்து திரும்ப கொடுக்குற மாதிரி அவங்க விளையாண்ட கேம் மாதிரியே இவங்க வெளியே போய் பார்த்தாங்க. அதையும் நம்ம சொன்னோம். அது எப்படி ஒருத்தருக்காக இப்போ இவங்க எல்லோரும் போனால் தப்பு இல்லையா? அப்போ இவங்களை வந்து குற்றவாளி மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது கனி வந்து அதுக்கும் சம்மந்தமே இல்லை, சரிங்களா? ஆமாம், கனிக்கு வந்து சாண்ட்ரா மேலே காண்டு இருக்குது, எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ வந்து அவங்க பாட்டு பாடிட்டே இருந்தாங்க, சரிங்களா? இவங்களுக்கு பாப்பானே ஏன் எனக்கு பாப்பாலேன்னு ஒரே வார்த்தை கேட்குறாங்க கனி. கரெக்ட் தானே? எல்லாருக்குமே குழந்தைகளும் இருக்காங்க. இல்லை இதை வந்து பாடினா தான் அவங்க ட்ரிகர் வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி விஜய் பார்வதி அம்மா அப்படின்னாங்க, என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி அம்மான்னு தானே சொன்னேன், அதுக்கப்புறம் எம்மாடி ஆத்தாடின்னு பாட்டு பாடினாங்க. அம்மான்னு சொன்னது கூடமா அப்படின்னா நீ ஓகே நீ பண்ணுன்றாங்க. அம்மான்னு பாடக்கூடாது, பாப்பான்னு பாடக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வி வரும். அதாவது இங்கே வந்துட்டு இது வந்து பிக் பாஸ் கேம் அப்படின்னும் போது நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. எப்படி வந்து திவ்யாவுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சாண்ட்ராக்கு ஒரு நாயம், மற்றவங்களுக்கு ஒரு நாயெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க வந்து நார்மலாக இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பாட்டு பாடியிருப்பாங்க. அதில் பாப்பான்ற ஒரு வார்த்தை வந்ததுக்காக வந்துட்டு இவங்க எனக்காக தான் பாடாங்கன்னு சொல்லிட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா அமித் கிட்ட போயிட்டு அதை வந்து சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அதனால தான் கனி வந்து சொல்லியிருப்பாங்க, சும்மா அடுத்தவங்களை பழகி போடாதீங்க, வில்லனாக்கிறதுக்கு இவ்வளோ சீப்பாக கேம் ப்ளே பண்ணாதீங்க, நீங்கள் வெளியே போய் பாருங்கள் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வந்து சாண்ட்ராக்கு தான் சொல்லணும். சாண்ட்ரா நீங்கள் வெளியே போய் பாருங்கள், இல்லை பிரஜன் வருவார்ல அவர்கிட்ட கேளுங்க, அப்போ அவர் சொல்லுவார். ஏன்னா பண்ணலாம், ஒருத்தவங்க மேலே அக்யூசேஷன் வைக்கலாம், எல்லாத்துக்குமே வைக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. எனக்கு சாண்ட்ரா மேலே வந்துட்டு துளி கூட வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சாண்ட்ரா வந்து பாவம் எமோஷனலாக ஹர்ட் ஆகிருக்காங்க. திவ்யா வந்து அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க மேலே தான் தவறு அப்படின்றது என்னோட கருத்து. கனி மேலே தவறே கிடையாது. அதேமாதிரி விக்ரம் வேறு கலாய்க்கிறாங்க. விக்ரம் ஏதோ கத்தி பண்ணாராம், அதனால் அங்கே வந்து பேனிக் அட்டாக் மாதிரி வந்துட்டு தோணுச்சான். என்னங்க அவரோட விஷயமே கேமே அது தானே. டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, நான் பண்ணலை மற்றவங்க பண்ணக்கூடாது, அது எப்படி நீங்கள் பண்ணலன்னா அது உங்களோட கேம், அவங்க பண்ணணுன்றது அவங்களோட கேம். ஜஸ்ட் சிம்பிள் ஆன்சர். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா இது வந்துட்டு இப்படி போனாங்க நினச்சி கூட பார்க்கல. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.